அப்படி இந்த ஃபேட்டி லிவர் பார்த்தோம்னா கிரேட் 1, 2, 3, 4 அப்படின்னு 4 வகைகள், கிரேட் 3, கிரேட் 4. அப்போது ஃபேட்டி லிவர் 3 and 4 இந்த கண்டிஷனில் இருக்கிறவங்க தான் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக மெடிசின்ஸ் எடுத்தாலே அதில் கற்கள் உருவாவதற்கு ஃபேட்டி லிவரும் ஒரு காரணம் தான். ஸோ ஸ்கேன் ரிப்போர்ட் பார்க்கும்போது ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடிய பெரும்பாலும் மக்களுக்கு வயிறு பெருசாக இருக்கும், அடிவயிற்று பகுதியில் நிறைய கொழுப்பு சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல் மாதம் சிகிச்சைகள் கரெக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 3 மாதத்துக்கு பிறகு நம்ம ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் நமக்கு என்னென்னா ஃபேட்டி லிவர் வந்து இருந்த மாதிரியான ஒரு தடையுமே இல்லைன்ட்டு நிறைய பேர் சொல்வாங்க. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம உடலில் இருக்கக்கூடிய முக்கியமான ராஜ உறுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா கல்லீரல், லிவர் அப்படின்னு சொல்கிறோம். லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம உடலே வந்து நிறைய பாதிப்புக்கு உள்ளாகுதுன்னு சொல்லலாம். லிவரில் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா நம்ம அந்த அளவுக்கு, ஏன்னா நம்ம உடல்லையே ரொம்ப வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் இது வந்து டிசீஸாக மாறுது, அந்த அளவுக்கு ரொம்ப தாங்கக்கூடிய ஒரு ஆர்கன் அப்படின்னு பார்த்தோம்னா லிவர் தான். ஸோ நம்ம கிட்னியெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப சென்சிட்டிவான ஆர்கன் அப்படின்னு சொல்லலாம். பட் லிவர் அப்படி கிடையாது. எவ்வளோ ப்ராப்ளமாக இருந்தாலும், ஏன்னா ரொம்ப நாளாக வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸோ அதை எல்லாமே மெட்டபாலிசம் பண்ணி கிளியர் பண்ணி தன்னால் முடியலன்னும் போது தான் அது வந்து ப்ராப்ளமாவோ இல்லை லிவர் சிர்ஹோசிஸாவோ நமக்கு கன்வெர்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இன்றைய காலகட்டத்தில் சர்வசாதாரணமாக நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூ, வயது வித்தியாசமே இல்லாமல் ஆண்களோ பெண்களோ எனக்கெல்லாம் இது எப்படிங்க வந்துச்சுன்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்கிறோம். ஜென்ரலாக ஒரு செக்கப் போனங்க, ஸ்கேன் எடுத்து பார்த்தா ஃபேட்டி லிவர் கிரேட் 2, கிரேட் 3ன்னு சொல்கிறாங்க. எனக்கு எந்த சிம்டம்ஸுமே தெரியல, எனக்கு எப்படிங்க ஃபேட்டி லிவர் வந்துச்சு அப்படின்லாம் யோசிப்போம். இது வந்து யார் யாருக்கெல்லாம் ஃபேட்டி லிவர் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வரலாம் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா, ஜென்ரலாகவே நம்மளுடைய உணவு முறைகளில் ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிட்றோம். நமக்கே தெரியாமல் ஃபேட் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்கும். அதற்கு அடுத்தது முக்கியமாக பார்த்தோம்னா இரவு நேரத்தில் உறக்கம் இல்லாத நபர்களுக்கு, இந்த கேட்டகரியில் தாங்க நிறைய பேர் வருவோம். ஸோ அது வந்து ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலேயே வந்து பார்த்தோம்னா இன்றைக்கு நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது. லேட் நைட்டு காரணமே இல்லாமல் முழிச்சிட்டு இருக்கவங்களாம் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கும். எனக்கு வந்து ஜாப் இருக்குங்க, நான் ஒர்க் இருக்குது, எனக்கு ஸ்டடீஸ் இருக்குது, இதனால் நான் வந்து முழிச்சிருக்கேன்னு சொன்னால், ஆனால் ஒரு சிலர் எந்த ஒர்க்குமே இல்லை, ஆனால் சும்மா படுத்திருக்கேன், சும்மா முழிச்சிருக்கேன், ஃபோனை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இரவு உறக்கம் ஒரு 12-1 மணிக்கு மேலே தூங்கக்கூடிய ஹேபிட் இருக்கிற நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர் வந்துடுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு ரீசன், ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்க, தொடர்ந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு இந்த ஃபேட்டி லிவர் கண்டிஷன் வருது. முன்னாடி எல்லாம் ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு தான் ஃபேட்டி லிவர் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போது ஆல்கஹால் கன்சியூம் பண்ணாத, ஆல்கஹாலே நான் எடுத்தது இல்லைங்க, எனக்கு ஏன் வந்துச்சு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுதான் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆல்கஹால் எடுக்காதவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா ப்ரெக்னென்சி முடிஞ்சு ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம், சைல்ட் பர்த்துக்கு அப்புறம் பெண்கள் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது, ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இருக்குது. ஸோ ப்ரெக்னென்சி டைமில் நம்ம வந்து ஃபுட்டு நிறைய சாப்பிட்றோம். ஸோ ஹெல்த்தியான உணவுகள் சாப்பிட்டாலும் அது வந்து ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி நிறைய பேருக்கு லிவர் மேலே நமக்கு டெபாசிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதற்கு அடுத்ததாக அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றோம், ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட்ஸ், இது எல்லாமே தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி காரணங்களாலையும் அதிகமான அசைவ உணவுகள், நான்வெஜ் வந்து நிறைய சாப்பிட்ற ஹேபிட் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நமக்கு ஃபேட்டி லிவர் அப்படின்ற பிரச்சனை ஏற்படுது. அப்படி இந்த ஃபேட்டி லிவர் பார்த்தோம்னா கிரேட் 1, 2, 3, 4 அப்படின்னு 4 வகைகள் இருக்குது. பொதுவாகவே கிரேட் 1லேருந்து கிரேட் 2 இது 2 டைப்புமே ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து உணவு மூலயமாகவோ சின்ன சின்ன ஹெர்ப்ஸ் வந்து சின்ன சின்ன எளிமையான மூலிகைகள் மூலமாகவோ இது வந்து சரி பண்ணிக்கலாம். கிரேட் 3, கிரேட் 4. அப்போது ஃபேட்டி லிவர் 3 and 4 இந்த கண்டிஷனில் இருக்கிறவங்க தான் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக மெடிசின்ஸ் எடுத்தாலே ஒரு 3 மாதம் அளவுக்கும் நம்ம வந்து மெடிசின்ஸ் கண்டினியூஸாக எடுத்தாலே ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து நமக்கு தெரியும். எதனால் சொல்கிறோம்னா, இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்ற கண்டிஷன் 4th ஸ்டேஜ் போயிட்டு ரொம்ப நாளாக இருந்ததுன்னா அடுத்ததாக நமக்கு இதனால் நிறைய பாதிப்புகள் வரலாம்.
நிறைய பேருக்கு இன்றைக்கு பித்தப்பையில் கற்கள் வந்து இருக்குது. ஸோ பித்தப்பையில் கற்கள் உருவாவதற்கு ஃபேட்டி லிவரும் ஒரு காரணம் தான். ஸோ ஸ்கேன் ரிப்போர்ட் பார்க்கும்போது நல்லாவே தெரியும். ஸோ நமக்கு வந்து பித்தப்பையில் கற்கள், எத்தனை கற்கள் இருக்குது, என்ன சைஸில் இருக்குது, இது எல்லாமே போட்டிருப்பாங்க. அதே மாதிரி லிவருக்கு மேலே இருக்கக்கூடிய கொழுப்பு, ஸோ ஃபேட்டி லிவரும் நமக்கு இருக்குன்ற மாதிரியான கண்டிஷனும் நிறைய பேருக்கு நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இது எல்லாமே ஒன் பை ஒன், ஒன்றோடு ஒன்று நமக்கு தொடர்பு உடையது தான். அப்போது நமக்கு ஃபேட்டி லிவர் இருந்துச்சுன்னா எப்படிங்க இதை சரி பண்ணலாம்? ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இதை வந்து க்யூர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது நம்மளுடைய பாடி வெயிட், நம்ம எவ்வளோ இருக்கிறோம், உடல் எடை எவ்வளவு இருக்குது. பருமனாக, உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக ஃபேட்டி லிவர் கண்டிஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போது நம்ம வந்து உடல் பருமன் எவ்வளவு இருக்கிறோன்னு செக் பண்ணிக்கணும். மறக்காமல் நம்மளுடைய கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அப்போது கொலஸ்ட்ரால் நம்ம பாடியில் எவ்வளோங்க இருக்குது? ஸோ கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைட்ஸ், அதுக்கப்புறம் எல்டிஎல் கொலஸ்ட்ரால். ஸோ இந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவலும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த ஃபேட்டி லிவர் கண்டிஷன் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயமாக கொலஸ்ட்ரால் லெவலை நம்ம குறைச்சே ஆகணும். ஸோ அப்போ உடல் எடையும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவலும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கப்புறமாக தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்கான்றதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடல் பருமன் அதிகமாகும். ஸோ ஃபேட் வந்து என்ன ஆகும்னா சீக்கிரமாக நமக்கு வந்து டைஜஷன் ஆகாமல் மெட்டபாலிசம் டிஃபெக்ட் ஏற்படுறதுனாலையும் நமக்கு ஃபேட்டி லிவர் கண்டிஷன் ஏற்படலாம். கொஞ்ச நாளாக நமக்கு வந்து ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இருந்ததுன்னா நமக்கு இதயத்திலையும் கொழுப்புகள் வந்து படிய வாய்ப்பு இருக்குது. நல்லா கவனித்து பார்த்தோம்னா தெரியும், ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடிய பெரும்பாலும் மக்களுக்கு வயிறு பெருசாக இருக்கும், அடிவயிற்று பகுதியில் நிறைய கொழுப்பு சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம என்னென்னா இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா, அப்போ நம்ம இதயத்திலும் பாதிப்புகள் இருக்கான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இருக்கிறவங்க அடுத்தது ஒரு சிலருக்கு ஜாயிண்டிஸ், காமாலை நோயும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய, அதாவது ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்து சாப்பிடணும். ஸோ இப்போது ஃபேட்டி லிவருக்கு மெடிசனே இல்லையா, இது எப்படிங்க க்யூர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இதை குணப்படுத்தலாம். பேசிக்காக நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் வாக்கிங், அதாவது எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் யோகா பயிற்சிகளை நம்ம வந்து கடைபிடிச்சிட்டு வந்தோம்னா லிவரில் இருக்கக்கூடிய கொழுப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். அதற்கு அடுத்ததாக நம்ம தினமும் காலையில் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீர், மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வெதுவெதுப்பான தண்ணீரில் போட்டு கலந்து நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா மஞ்சள், வெதுவெதுப்பான தண்ணீர், இது ரெண்டுமே காலையில் வெறும் வயிற்றில் தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே வரணும். இதுவுமே வந்து நமக்கு கல்லீரலில் இருக்கக்கூடிய கொழுப்பை வந்து கரைச்சி வெளியேற்றி கொண்டு வருது. இதுக்கு முக்கியமாக நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷல் மெடிசன்ஸ் நிறைய கொடுத்துட்ருக்குறோம். இதுக்கு வந்து பார்த்தோம்னா கல்லீரல் கற்பம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. இதில் என்னென்ன மூலிகைகள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா எல்லாமே நமக்கு லிவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது தான். நமக்கு இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் பார்த்தோம்னா முக்கியமாக வெள்ளை கரிசலாங்கண்ணி சேருது. வெள்ளை கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொல்கிற மெடிசன்ஸ் இது வந்து கரிசலாங்கண்ணி கற்பமாகவும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த கரிசலாங்கண்ணி, இதனோட தூதுவளை, சீரகம், முசுமுசுக்கை, ஏலரிசி அப்படின்னு சொன்னால் ஏலக்காய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய விதைகள் இதில் வந்து சேருது. அதுக்கப்புறம் அதிமதுரம், இதில் முக்கியமான ஒரு மூலிகையாக அதிமதுரமும் சேருது, அமுக்குரா கிழங்கும் இதில் சேருது. இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து ஸோ கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி கீரையோட நம்ம இதை வந்து மருந்தாக எடுக்கும்போது ஃபேட்டி லிவர் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வெளியேறதை நம்ம பார்க்க முடியும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை உடல் எடையை எப்படிங்க குறைக்கிறது. உடல் எடை குறைக்க நம்ம ட்ரை பண்ணும்போது நிச்சயமாக அதனோடு சேர்ந்து ஃபேட்டி லிவரும் நமக்கு கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஒரு 3 மாதம் சிகிச்சைகள் கரெக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 3 மாதத்துக்கு பிறகு நம்ம ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் நமக்கு என்னென்னா ஃபேட்டி லிவர் வந்து இருந்த மாதிரியான ஒரு தடயமே இல்லைன்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போ 1 மாதத்துக்கு நம்ம வந்து உடல் எடை அப்படின்னு பார்க்கும்போது 4லேருந்து 5 கிலோ அளவுக்கு உடல் எடையை நம்ம குறைச்சிக்கிட்டே வந்தோம்னா ஃபேட்டி லிவர் கண்டிஷனும் குறைய ஆரம்பிச்சிடும். இதில் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கல்லீரல் தொடர்பான நோய்கள் இருக்குன்னா என்னென்ன காய்கறிகள் நம்ம சாப்பிடணும். ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் டயட்டில் வந்து ரொம்ப கொழுப்பு சத்தோ இல்லை அசைவ உணவுகளை எடுக்காதீங்கன்ட்டு. ஸோ அப்போ வேறு ஆப்ஷனே இல்லை, வெஜிடபிள்ஸ் தான் நம்ம நிறைய சாப்பிட்டாகணும். இப்போ வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் நார் சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகளை சாப்பிடணும். இதில் வந்து அவரைக்காய்,
கொத்தவரங்காய், கோவக்காய் சாப்பிடலாம். வாரத்துக்கு 2-3 நாட்கள் நம்ம வாழைத்தண்டு சாப்பிடணும். வாழைத்தண்டு இல்லை வாழைத்தண்டு ஜூஸாக நம்ம குடிக்கும்போது கல்லீரலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் கரைந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். இதனோடு சேர்ந்து அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக சின்ன வெங்காயம் சாறு எடுத்து நம்ம மஞ்சள் பொடியும் சேர்த்து நம்ம தேனோடு கலந்து குடிச்சிட்டு வரலாம். இந்த மாதிரி டெய்லி ஒரு 20 ml அளவுக்கு குடிக்கும்போதும் கல்லீரலில் இருக்கக்கூடிய கொழுப்பு ஃபேட்டி லிவர் இது கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். ஸோ இன்றைய காலகட்டத்தில் ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் சாதாரண விஷயமா நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ ஆரம்ப காலகட்டத்திலே நம்ம சொன்ன இந்த உணவு முறைகள் மருந்துகளோடு எடுக்கும்பொழுது நிச்சயமாக குணம் பெறலாம். இது தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் இல்லை கல்லீரல் நோய்கள் இதுக்கு ஏதாவது உங்களுக்கு மருத்துவ சிகிச்சைகள் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. நன்றி.